இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து இந்த இஸ்ரவேலர்கள் புறப்பட்டது ஒரு பெரிய அதிசயம். அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தை, பலத்த கரத்தை வெளிப்படுத்தினார். நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவங்களை சந்தித்தார் அப்படிங்கிற செய்தி கிடைக்குது. அற்புதங்களும் அடையாளங்களுக்கான அந்த அறிகுறிகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா பாருங்க, அவர்கள் நினைத்த உடனே விடுதலை கிடைக்கல. முதல் வாதை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இப்ப நினைக்கிறாங்க எகிப்தியருக்கு சரியான பாடத்தை கொடுத்துட்டாரு, நம்மளை விட்டுருவோம். ஆனா அவன் மனசை கடினப்படுத்திட்டான். ரெண்டாவது வாதை அப்ப பாருங்க, இல்ல வாய்ப்பு இல்லைன்றான். மூணாவது வாதை அப்ப பாருங்க, சரி ஏதோ தெரியாம செஞ்சுட்டு இந்த இடம் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். அப்பவும் விடல. நாலாவது வாதை, அஞ்சாவது, இப்படி 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அவங்களுடைய மனசுல என்ன இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பெருமூச்சை கேட்டாரு. கர்த்தர் நம்ம படுகிற உபத்திரவத்தை பார்த்தாரு. நம்மளை விடுவிக்கிறதுக்காக இறங்கி வந்தார். அதற்கான எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. வாக்குத்தத்தெல்லாம் இருக்கு. அதிசயம் கண்ணு முன்னாடி நடக்குது. ஓகே, புயம் பலத்த கரம் வெளிப்படுது. ஆனா புறப்படலையே, ஆனா இன்னும் வெளி வரலையே. இப்படிலாம் பல கேள்விகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். அது போலதான் இப்பவும் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உங்க பெருமூச்சு கேட்கப்பட்டதற்கான அறிகுறி இருக்கு. உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கிடைச்சிருக்கு. உங்க கண்களுக்கு முன்பாக நீங்க இப்ப இருக்கிற அந்த நெருக்கத்துல, சில பிரச்சனைகளில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. எப்படி எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு வித்தியாசம் இருந்ததோ அது போல உங்களை மற்றவர்களுக்கு மத்தியில வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. ஆனா இன்னும் விடுதலை இல்லையே, இன்னும் முன்னேற்றம் இல்லையே, இன்னும் புறப்படலையே, இன்னும் ஒன்னும் பெரிய அளவுல மாற்றம் வரலையே நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த புறப்பட்ட நாளில் ஒரு அற்புதம் நடக்கும். எகிப்தியர்கள் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்கும். அவர்களிடத்துல வெள்ளி உடைமைகள், பொண்ணு உடைமைகள் எல்லாம் கேட்டு வாங்குறதுக்கு ஆண்டவர் சொன்னப்ப அவங்க போய் கேட்கிறாங்க. தாராளமா கொடுக்குறான் பாருங்க. இவர்கள்ட்ட இருந்தெல்லாம் வாங்க முடியுமா? இந்த இஸ்ரவேலர்களை இந்த எகிப்தியர்கள் நேசிப்பாங்களான்னா சான்ஸே இல்லை. ஆனா பாருங்க, கேட்ட உடனே கொடுக்குறாங்க, மனதார கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப கர்த்தரே இந்த காரியத்தை என்ன செய்யறாரு? அந்த புறப்பட்ட நாள்ல அவர் செய்து ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குறார். அது மாத்திரமல்ல, அந்த எகிப்துல இருந்து அந்நியா அவங்கள புறப்பட பண்ணினார். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அதிசயம் தான். அந்த வனாந்தரத்தில் அவர்கள் நடந்த நாளில ஒவ்வொரு நாளும் அற்புதம். அது போல இன்னைக்கு பாருங்க, எங்க கடினமா நீங்க பாத்தீங்களோ அங்க மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. யாரு இருதயத்தை ரொம்ப கடினமா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா, அவங்களும் அவங்கள நேசிக்கிறத பார்ப்பீங்க. இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஒண்ணு வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களே, அவங்க இப்ப தாராளமா கொடுக்கறத நீங்க பார்ப்பீங்க. இவர்களுடைய பார்வைக்கு நம்ம எப்பவுமே பிடிக்காதவங்க தான் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்களே, அவங்க பார்வைக்கு நீங்க அருமையானவங்களா இருப்பீங்க. அவங்க உங்களை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா அவங்க உங்களை வரவேற்பாங்க. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா விதத்துல கர்த்தர் இந்த தயவை தர்றதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு அப்ப அது புரியும். இது என்ன அதிசயமா இருக்கு, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இவங்க தான் இப்படி செய்யறாங்களா, இவங்க இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிலாம் தோணும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, எங்களுடைய வாழ்வில் அதிசயங்களை காண பண்ணுகிறவர், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஏராளமான அதிசயங்களை காண பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.